ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்மட்டிவ்கள் இல்லையா, அதில் பார்ட் 2 பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ. இதுக்கான ப்ரூஃபை போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வங்கச்செந்தூரம், அதாவது வெல்வங்கச்செந்தூரம். அடுத்தது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயபிரிங்க கற்பம் வரும். அதுக்கப்புறம் கௌரி சிந்தாமணி செந்தூரம். அதுக்கு அடுத்தது ஒரு மாத்திரை, அதுக்கப்புறம் ஒரு செந்தூரம், அப்புறம் ஒரு குழம்பு, அப்புறம் கருப்பு, தாளக கருப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கந்தி மிளகு. அதுக்கு அடுத்தது வெங்காரப்பொடி. இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இதில் 3 ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரியில் 2 ஸ்டார்ஸ் இருக்கிறத நீங்கள் படிங்க. அதுக்கு அடுத்தது இருக்கிறதுல 1 ஸ்டார் இருக்கிறத படிங்க. அது 3 படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைண்டிங் டைமில் இது மாதிரி ஸ்டார் மென்ஷன் இல்லாததை நீங்கள் படிங்க. அதிக இம்பார்ட்டன்ஸ்க்கு மட்டும்தான் 3 ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டேர்மில் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பஞ்சசூதம் மெழுகு. ஓகேங்களா? ஸோ இது 2-3 முறை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனால இது இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி 2 முறை கொடுத்துருக்கேன். இது அதிகமாக கேட்டிருக்கிறதுனால 3 ஸ்டார்ஸ் இதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ முறை ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதோ இல்லை எவ்வளோ இம்பார்ட்டனோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ஸ் கொடுத்துருப்போம். அதிகமாக ஸ்டார்ஸ் இருக்க கொஸ்டின் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும். அதுக்கு அடுத்தது அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் படிக்கணும். 3 ஸ்டார்ஸ், அப்புறம் 2 ஸ்டார்ஸ், அப்புறம் 1 ஸ்டார், அப்புறம் ஸ்டார்ஸ் இல்லாததை நீங்கள் படிக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு தைலம், அதுக்கப்புறம் அமிர்தம், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட் பற்றி நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செந்தூரம், அப்புறம் ஒரு களிம்பு. ஓகேங்களா? ஒரு க்ரீம் ஃபார்மேட்லேயும். அதுக்கு அடுத்தது ஒரு செந்தூரம், மெழுகு, மறுபடியும் ஒரு கட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு மெழுகு வருது. மோஸ்ட்லி மெழுகு கேட்டிருக்கிறதுனால மெழுகு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, எல்லா மெழுகும் படிக்க முடியலனாலும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மெழுகு எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது காடிநீர். நெக்ஸ்ட்டு காடிநீர், அதுக்கப்புறம் நத்தை பற்பம், அதுக்கப்புறம் கலப்பு. ஓகேவா? கலப்படம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்க இயல், மோரோவர் அதில் என்னென்ன பொருட்கள்லாம் கலப்படம் பண்ணுறாங்க. இப்போ மிளகு, அதுக்கப்புறம் அதில் பப்பாயாவோட சீட்ஸ் ஆட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி வேரியஸாக இருக்கக்கூடிய கலப்படம் எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பழப்பக்குவம் இருக்குல்ல, வெண்ணெய். ஸோ இது கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா அனுபானம், அதுக்கப்புறம் ஒரு கற்பம், அதுக்கப்புறம் மெழுகு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெழுகு ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஸோ மெழுகு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்டு. ஓகேங்களா? பூரக்கட்டு, அதுக்கப்புறம் பூரா எண்ணெய், இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னு சொல்லப்போனால், இப்போ பூரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கூட ரிலேட்டடாக கூட இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு கொஸ்டின் நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ குழம்பு அப்படின்னு பார்த்தோன்னா அகத்தியர் குழம்பு இருக்கு இல்லையா? ஸோ சாதி சம்பீர குழம்பும் இருக்குது. ஸோ அது மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக கூடிய 2 குழம்பு, ஒரு குழம்பு கேட்டாங்கன்னா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் குழம்பும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மேபி திஸ் ஆர் தட் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்தது மாத்திரை, அதுக்கப்புறம் அன்னபேதி செந்தூரம், அதுக்கப்புறம் சிம்பிளாக இருக்கக்கூடிய முத்துச்சிப்பி பற்பம். ஸோ நம்ம லைஃப்பில் அதாவது ப்ராக்டிக்கலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டு, அதுக்கப்புறம் இச்சாபத்தியத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்தூரி கருப்பு, அதுக்கப்புறம் ஐபிஆர் அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி. அதுக்கு அடுத்தது நண்டுக்கல் பற்பம். நெக்ஸ்ட்டு லிங்கச்செந்தூரம் 1, அப்புறம் லிங்கச்செந்தூரம் 2, இது 2மே. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மயில் இறகாதி சூரணம் இருக்கு இல்லையா? ஸோ அது இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பத்தியத்திற்கு ஆகக்கூடிய பொருட்கள், அப்புறம் கடும் பத்தியம், இது மாதிரி பத்தியம் ரிலேட்டட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இச்சா பத்தியம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பத்தியமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது கடும் பத்தியம் 1, அப்புறம் பத்தியத்துக்கு ஆகும் பொருள் கேட்டிருக்கிறதுனால மேபி ஆகா பொருளும் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கடும் பத்தியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆகும் பொருளை படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இச்சா பத்தியம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாலசஞ்சீவனி மாத்திரை. இதெல்லாம் ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அப்படின்னு பார்த்தோன்னா இது மாதிரி 2 ஸ்டார்ஸ் இருக்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 ஸ்டார்ஸ் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நோய் நடல் 1. ஓகேங்களா? ஸோ நோய் நடல் பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குருநாடி. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா நோய் முதற் காரணம், அடுத்தது உடல் வன்மை, அதுக்கப்புறம் மரணக்குறி, அவதைகள். அவதைகள் ரொம்ப நிறையா முறை கேட்டிருக்காங்க, அதனால தான் 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது வாழ்நாள் விவரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோஷங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாடல்கள், அதாவது
சாதக நாடி பாடல்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இது 3 முறை கேட்டிருக்காங்க. ரிலேட்டடாக என்ன அப்படின்னா கபமும் அப்புறம் பித்தவாத நாடி இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக இருக்கிறது. அப்புறம் 2ஆம் தத்துவம். இது ஓவரால் நீங்கள் 96 தத்துவங்கள் படிச்சிங்கனாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது என்ன அப்படின்னா அசாத்திய நாடிகள், அப்புறம் மணிமந்திர அவிழ்த்தம். இது 3 தனித்தனியாகவும் கேட்கலாம், இல்லை கம்பைன் பண்ணியும் கேட்கலாம். அடுத்தது வந்து நாடிகள் 10 நாடி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மணிக்கடை, அதுக்கு அடுத்தது உயிரணல், அதுக்கப்புறம் வந்து நாடி, அப்புறம் தேக பஞ்சபூதமயம். இதில் உயிரினலில் வந்து கரெக்டாக 4 முறை கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது 4 முறை இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை படிங்க, அதுக்கப்புறம் மணிமந்திர அவிழ்த்தம், அதுக்கு அடுத்தது வந்து வாழ்நாள் விவரம், அதுக்கப்புறம் நாடி 10. இந்த மாதிரி இதில் கேரக்டரைஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மருந்து அதிகாரம். ஓகேங்களா, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான மீனிங்கை சொல்லணும், இல்லை இதில் சொல்லியிருக்கிற விதத்தை பற்றி சொல்லணுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 2த்துக்கான இந்த சாங்கோட மீனிங் என்னங்கிறத ப்ராப்பராக நீங்கள் புக்கில் சர்ச் பண்ணி ஒன்ஸ் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா பிராணாயாமம். இது சாரப்பயிற்சி, அது நிறைய வேரியஸ் நேம் கொடுத்தும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அப்படின்னா எண்வகை தேர்வு. அது உள்ளே இருக்க சப்டிவிஷன்ஸும் கேட்கலாம், இல்லை ஓவராலாக உங்களுக்கு பிக் கொஸ்டின்ஸ்லையும் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பெருக்கழிச்சல். அடுத்தது தோடக்குறிகளையும் நீங்கள் செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தூதுவனோட இலக்கணம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 வகை நிலமும் அதில் இருக்கக்கூடிய பிணிகளும். ஓகேங்களா, அது ஒரு கொஷினாக கேட்கலாம். இல்லாட்டி 5 வகை நிலத்தை பற்றி மட்டும் ஒரு கொஷினாக கேட்கலாம். அடுத்தது வந்து 7 வித தாதுக்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு கொஷினோ, இல்லை இருக்க மிகு குறைகுணங்களை வச்சு கூட கொஷின்ஸாக கேட்கலாம். ஸோ ஓவராலாக இந்த லெசனை ஃபுல்லாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த 3 விஷயங்களும் கம்பைன் பண்ணி ஒரு கொஷினாக கேட்பாங்க. இல்லாட்டி முக்குச்செயல் இருக்கு இல்லையா, அதுலேருந்தே வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது நாடி வந்து எந்தெந்தில் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் 96 தத்துவாஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன பரிகாரங்கள் கொடுக்கணும், அது வந்து வேரியஸாக நிறைய புக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே, ஒவ்வொரு புக்கில் என்னென்ன பரிகாரம் இருக்குன்னு செப்பரேட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைஜீனில் ஒரு மாதிரி இருக்கும், நோய்நாடலில் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது 2த்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. தோடக்குறிகங்கள் ஒரு டிசீஸ்க்கும் இருக்கும். அதிசாரம் இருக்கும், பெருங்கழிச்சல் இருக்கும். ஸோ அதில் ஒரு டிசீஸ்க்கும் என்னென்ன சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஃபார்மேட்லேயே ஒன்ஸ் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது குறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நெய்க்குறி இருக்குது, நிறக்குறி இருக்குது, நீர்க்குறி இருக்குது. இது 3த்தையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இடத்துல பல்சேஷன் தெரியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் 14 வேகங்கள் பற்றியும், அதுக்கப்புறம் ஒட்டு நோய்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி, அதுக்கப்புறம் எண் சித்திகள், அஷ்டமா சித்திகளை பற்றி, அதுக்கப்புறம் கருவளர்ச்சி வந்து 3 விதமான சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. ஒன்று யோகி சொல்லியிருப்பார், அப்புறம் வந்து திருமூலர், அது மாதிரி 3 பேர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த 3 பேரும் என்னென்ன டேர்மில் சொல்லியிருக்காங்கிறத ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் யாரை வேணாலும் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணி நம்மக்கிட்ட கேட்கலாம். அடுத்தது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது தொந்த நாடி. அதுக்கப்புறம் சுவையினால் எந்த மாதிரி சுவை தெரிஞ்சிச்சுன்னா எந்த மாதிரி குறிகுணங்கள் வந்து சாதலில் வருங்கிறது ஒரு கொஸ்டின். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாததேகியோட இலக்கணம். மேபி வாதம் கேட்டுக்கிறதுனால பித்தம் கபம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் முக்கியமாக வாதம் கேட்பாங்க, இல்லாட்டி பித்தம் கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது நோய் இல்லாத வாழ்கிறதுக்கான என்னென்ன ப்ரிவென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னென்னா இது ஒன்று, இல்லைனா மருந்து அதிகாரம் கொடுத்துப்பாங்க. ஸோ அது 2ல் ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீர்க்குறி, ஆல்ரெடி நெய்க்குறி பார்த்தோம், அப்புறம் நிறக்குறி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்ததாக இது வரலாம். அதுக்கப்புறம் பரிசோதனை, அதுக்கப்புறம் சாதக நாடியில் இருக்கக்கூடிய 9 பாட்டும் படிச்சுக்கோங்க. முடியலன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கபப்பாட்டு படிக்கலாம், இல்லை பித்தவாத பாட்டு, இல்லை வாதப்பாட்டு, அந்த மாதிரி ஒரு குறிப்பாக ஒரு 4லேருந்து 5 பாட்டு வரைக்கும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 6 ஆதங்களும், அதுக்கப்புறம் வந்து ஆதாரங்களை முடிஞ்சிருச்சுன்னா உயிரெழுத்துக்கள். ஓவராலாக இவ்வளவு தான். ஸோ ஒன்ஸ் காட்டிடுறேன். ஸோ நோய் நாடலில் இவ்வளோ தான் வரும். மாடர்ன் பெத்தாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து பொட்டிலிசம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அனிமியா நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து டிபியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரிவென்ஷன், அதெல்லாம் ஒரு கொஷினாக கேட்கலாம். அதுக்கப்புறம் மெலனின் பிக்மெண்ட்டை பற்றி ஒரு கொஷினாக கேட்கலாம். இல்லாட்டி வந்து இது இருக்கு இல்லையா குரோமோசோம்ஸ், அது நியூமெரிக்கலாக எப்படி இருக்கும், அதில் என்ன அப்நார்மலிட்டிஸ் வருங்கிற ஒரு கொஷினும், இல்லை ஸ்ட்ரக்சரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கொஷினும் கேட்கலாம். ஸோ நியூமெரிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்ததாக வேணால் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் நீங்கள் படிக்கலாம். இன்கேஸ் 2த்தில் எது படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நியூமெரிக்கலுக்கு கொடுங்க.
அதுக்கப்புறம் பர்ன்ஸை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் டிசீஸ் செப்பரேட்டாக ஒன்று இருக்குது. அப்புறம் த்ரோம்போசைட்டோபீனியா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது இன்ஃப்ளமேஷன் இருக்குது, நெக்ரோசிஸ் இருக்குது, அப்பட்டோசிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதிகமான ஸ்டார்ஸ் எப்படி இதில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிற செகண்டுங்கிற மாதிரி படிங்க. இதில் 4 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்டார்ஸ் இல்லை 5 ஸ்டார்ஸ் இருக்கிறத படிச்சிருங்க. அதுக்கு அடுத்ததாக 3 ஸ்டார்ஸ், அப்புறம் 2 ஸ்டார்ஸ், அப்புறம் 1 ஸ்டாருங்கிற மாதிரி படிச்சுட்டு வாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ராக்சர் ஹீலிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின் இருக்கு இல்லையா, மெட்டபாலிசம், ஸோ அது ஒரு கொஸ்டின். அப்புறம் சிஃப்லிஸ் இருக்குது, அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெப்ரசி, அதுக்கப்புறம் வந்து இன்ஜூரிஸ், ஓகேங்களா, ரேடியேஷனால் வரக்கூடிய இன்ஜூரிஸ், இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதில் ஓவராலாக எவ்வளோ ஸ்டார்ஸ் வரைக்கும் அப்படின்னா 4+ அளவுக்கு ஸ்டார்ஸ் இதில் வரும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஷாக் அடுத்ததில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் என்னென்ன இருக்கும், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேட் சேஞ்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்ஃப்ராக்ஷனு, த்ரோம்போசிஸ்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். த்ரோம்போசிஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ஓவர் ஹைட்ரேஷனு, அதுக்கப்புறம் அனிமியா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மோரோவர் நிறையா கவர் பண்ணிடலாம், அது படித்தாலே போதும். அதுக்கப்புறம் கேங்க்ரீன், ஓகேங்களா. அப்புறம் வந்து எடிமாவே 5 ஸ்டார்ஸ் கிட்ட இருக்குது, த்ரோம்போசிஸ் 5 ஸ்டார் கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அனிமியா தான் பாருங்கள் 3, 4, 5, 6, 7 ஸ்டார் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ், அதில் 5 ஸ்டார் இருக்குது. அதுக்கப்புறம் லுக்கேமியாவில் ஒரு 4 ஸ்டார் இருக்குங்களா. ஸோ அதுக்கப்புறம் டிபியில் ஒரு ஸ்டார் இருக்குது, ஓகேங்களா, அது படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து வூண்ட் ஹீலிங்கில் 2 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து விட்டமின் ஏ ஒரு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டமின் சி, விட்டமின் டிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபுல் விட்டமின் படிக்க முடியாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 விட்டமினை படிங்க. இதுக்கும் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஏ விட்டமினாவது படிச்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்ஸை மென்ஷன் பண்ணி அதை ப்ரையாரிட்டியாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்தது வந்து எம்பாலிசம், அதுக்கப்புறம் வந்து ஜாண்டிஸ், இதில் வந்து 6 ஸ்டார் கிட்ட இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வந்து அனிமியா 2வது வித இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டிஎம் இருக்குது, ஓகேவா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ், லுக்கேமியா, அப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன், எடிமா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் இது மஸ்ட்டு படிக்கணும். இதுதான் வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய கொஷின். இதில் நீங்கள் ஓவராலாக பாருங்கள், இங்கே பாருங்கள், ஜாண்டிஸ்க்கு ரொம்ப அதிகமான ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அனிமியா இருக்குது, எடிமா இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, த்ரோம்போசிஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின். அதாவது இந்த சைடில் இருக்கலாம் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ரிமைனிங் கொஷின்ஸ், முக்கியமான கொஷின்ஸ் இங்கே இருக்குது, ஓகேங்களா. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ரெண்டுத்தையுமே கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓவராலாக மாடர்ன் பெத்தாலஜியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் எதுவும் படிக்கலாம்னாலும் அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு 1 or 2 கொஷின்ஸ், மோரோவர் 3 to 4 கொஷின்ஸாவது கவர் பண்ணிடலாம். இதில் பிக் கொஸ்டின், ஷார்ட் கொஸ்டின் ரெண்டுமே இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்மெட்டிக்கல் பேப்பர் 2 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கொஷின் லிஸ்ட், இம்பார்ட்டன்ட் கொஷின் லிஸ்ட் இது தான். ஸோ ஓவராலாக இவ்வளோ தான். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒன்ஸ் அப்படியே பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய கேட்டகரியெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த இருக்கக்கூடிய இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்பிட்வீன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதுலேயும் அப்படி தான் 1-2 கொஷின்ஸ் தான் ஸ்டார் போட்டிருப்பேன், அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரிமைனிங் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். இதுதான் வந்து இதில் ஓவராலாக இருக்கக்கூடிய கொஷின் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு நோய் நாடல், ஓகேங்களா. நோய் நாடலில் ஓவராலாக இவ்வளோ தான் கொஷின்ஸ். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறத வந்து ஸ்டார்ஸை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கேன். திரும்பி சொல்கிறேன், ஏன்னா நடுவில் நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் வந்து 3 ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் 1 ஸ்டார், அதுக்கப்புறம் ஸ்டார் இல்லாதது, அந்த கேட்டகரியில் தான் நீங்கள் படிக்கணும். அதாவது டிசெண்டிங் ஆர்டர் 4, 3, 2, 1ங்கிற ஆர்டரில் படிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது 4 ஸ்டார்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஓவராலாக பாருங்கள், இதில் அதிகமாக எந்த கொஷினுக்கு ஸ்டார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 4 ஸ்டார்ஸ் இந்த கொஷின்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. 4 ஸ்டார்ஸ் இருக்க எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது 3 ஸ்டார் என்ன கொஸ்டின் இருக்கோ அதை படித்து முடிங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டார் இருக்க கொஸ்டினை படித்து முடிங்க. அதுக்கு அடுத்தது 1 ஸ்டார். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார் இல்லாத முக்கியமான கொஷின்ஸை படித்து முடிச்சிருங்க. இதுதான் நோய் நாடல் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். இது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணுனாலும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நம்ம அகாடமியை பற்றியோ இல்லை புக்ஸ் பற்றியோ ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுனாலும் நம்ம டிஎம் பண்ணுங்கள். நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.